கர்த்தர் தம்முடைய நித்திய செட்டையின் கீழே உங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து, தம்முடைய செட்டையின் மேலே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக தூக்கி தாங்கி சுமந்து செல்லும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. பாலஸ்தீனா நாட்டிலே சவக்கடல் என்ற ஒரு கடல் இருக்கிறது. ஏறக்குறைய 30 மைல் நீளம், பலவிதமான அகலம் கொண்ட அந்த கடல் பூமியின் மட்டத்திலிருந்து 1290 அடி கீழாக இருக்கிறது. -1290 அடி. அந்த இடத்திற்கு 2 முறை நான் போயிருக்கிறேன். அந்த சவக்கடல்ல குளித்திருக்கிறேன். அந்த சவக்கடல்ல யாராவது குளிப்பார்களானால் கீழே போக மாட்டார்கள். அந்த தண்ணீர் அடர்த்தியாக இருக்கிறபடினாலே அவர்கள் மேலேதான் மிதந்து செல்வார்கள். அந்த கடலை பற்றி நான் யோசித்த போது சமீபத்தில் அநேக முறை இமயமலைக்கு நான் சென்றிருக்கிறேன். மலையின் மேலே ஏறினவன் அல்ல, ஆனாலும் அந்த மலையை நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தில் உயர்ந்த சிகரம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிகரம் அது. இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறக்குறைய 5 மைலுக்கு மேலாக உயரம் உள்ள ஒரு மலை, 30,000 அடி. இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தின் மக்கள் சமுதாயத்திலே இப்படிப்பட்ட பெரிய ஏற்றத்தாழ்வுகளை இன்றைக்கு நாம் காண்கிறோம். இன்றைக்கு பேசப்படுகிற பொருள் ஒரு விசேஷமான பொருள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஏன் மக்கள் வாழ்வில் வேறுபாடுகள் ஏன்? சிலர் அதிக பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், உல்லாசமாக வாழ்கிறார்கள், பெரிய பங்களாக்களே குடியிருக்கிறார்கள். செட்டிநாடு என்று காரைக்குடி அந்த பக்கத்திலே செட்டிநாடு என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அந்த இடத்துல இருந்துதான் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி தோற்றுவித்தாரே, அவர் வந்தார். அந்த பகுதியில் இருந்துதான் அவருடைய மகன் முத்தையா செட்டியார் அங்கு வந்தார். அவர்கள் எல்லோரும் பெரிய பிரபுக்கள், கோடீஸ்வரர்கள். ஐரோப்பியர்கள் அல்லது வெள்ளைக்காரர்கள் அந்த அவர்கள் இடத்திற்கு வந்து அவர்கள் கட்டின வீடுகளை பார்த்து அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தை பார்த்து பிரமித்து அந்த வெள்ளைக்காரர்களே அவர்களுக்கு ராஜா சர் என்ற பட்டங்களை கொடுத்தார்கள். அவ்வளவு கோடீஸ்வரர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வீடுகளை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வீடும் பளிங்கினாலே கட்டப்பட்டிருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் முகம் தெரியக்கூடிய அப்படிப்பட்ட சுவர்கள், பிரம்மாண்டமான பர்மா தேக்கு 5-6 பேர் அப்படி பிடிக்கக்கூடிய அளவு தூண்கள். ஒவ்வொரு வீடும் 2 ஃபர்லாங், 2.5 ஃபர்லாங், 3 ஃபர்லாங் இருக்கும். நூற்றுக்கணக்கான அறைகள். இவ்வளவு பெரிய வீடுகளை கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பணக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களோடு நான் தங்கியிருக்கிறேன். சில மலை நாடுகளிலே நான் சென்ற போது சிறு சிறு குடிசை, மக்கள் கூட நுழைய முடியாத அளவுக்கு ஒரு சிறிய ஒரு சந்து, அதற்குள்ளாக நுழைந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட குடிசையிலும் நான் நுழைந்து அங்கே தங்கியிருக்கிறேன். மகாராஷ்டிர பக்கமாக ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கு வீடுகளை நீளமாக கட்டியிருக்கிறார்கள், கூரை மேய்ந்த வீடுகள். அங்கே என்னை தங்க சொன்னார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டேன். அப்புறம் ராத்திரியில தான் தெரிந்தது அது எப்படிப்பட்ட இடம் என்று. அந்த வீட்டில் பாதி பக்கம் ஆடு மாடுகள் தங்கியிருக்கின்றன, பாதியிலே மனிதர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆடு மாடுகளே வெளியே இருந்தால் யாராவது விரட்டி கொண்டு போய்விடுவார்கள், திருடி கொண்டு போய்விடுவார்கள். மூட்டைப்பூச்சியும் கொசுவும் பற்பல விதமான, எப்படிதான் அந்த ஜனங்கள் தூங்குகிறார்களோ தெரியாது. அந்த கிராமங்களிலே தங்கி நான் ஊழியம் செய்த போது அந்த ராத்திரியிலே நான் பட்ட பாடு, ஒரு நிமிஷம் கூட தூக்கம் கிடையாது. அப்புறம் பின்னாலே வெளியே வந்து அங்கே ஒரு மாட்டுக்குட்டை இருந்தது, அதை சுத்தப்படுத்தி எனக்கு கொடுத்தார்கள். மாட்டுக்குட்டையிலே 2 மாதம் தங்கியிருந்தேன். அதை தங்கிவிட்டு பாம்பே பட்டணத்துக்கு வந்தால் பிரம்மாண்டமான வீடுகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்?
வாழ்விலே பணக்காரர்கள், எளியவர்கள், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவர்கள், படியாத பாமர மக்கள், இப்படிப்பட்ட ஏராளமான வேறுபாடுகள். சில பேரை பார்க்கும்போது அழகாக இருக்கிறார்கள், சிலரை பார்க்கும்போது மிக அவலட்சணமாக இருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாட்டிலே நான் சுற்றுப்பிரயாணம் செய்த போது அங்கே பார்த்தீர்களானால் அவர்கள் மிகுந்த கருப்பாக இருக்கிறார்கள். இருட்டிலே நின்றால் தெரியாது, சிரித்தால் தான் தெரியும், அப்படி கருப்பு. அப்படி என்றால் ஜப்பான் நாட்டிலே போயிருக்கிறேன், அந்த வடபகுதியில் இருக்கிறவர்கள் அப்படி வெள்ளையாக இருக்கிறார்கள். அந்த பெர்ஷியா நாட்டின் வடபகுதியில் இருக்கிற பெர்ஷியா நாட்டுக்கு நான் போயிருக்கிறேன், மேதியா நாட்டுக்கு. அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் அவ்வளவு வெண்மையாக இருக்கிற, வெள்ளை வெளியேறு இருக்கிறார்கள். இங்க ஆப்பிரிக்கா நாட்டிலே அப்படி கருப்பாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட எல்லா விதமான மாறுபாடுகளையும் வேற்றுமைகளையும் பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்வி நமக்கு என்ன? அப்படியானால் இறைவன் அன்புள்ள இறைவனானால், அன்புள்ள இறைவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து உண்டானால், மக்களாகி நம்மை அவர் படைத்தது உண்டானால், ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடுகளோடு படைத்தார் என்ற ஒரு பெரிய கேள்வியை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டு அதற்கு விடை காணாதவாறு மறைத்து போயிருக்கிறார்கள். திருமறை இதை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 265வது பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 265வது பக்கத்திலே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். உபாகமம் 265வது பக்கம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம் 32:4 வாசிக்கிறேன். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயக்கேடு இல்லாதவர், சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இங்கு ஆண்டவரை பற்றி எழுதும் போது அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அப்படியானால் இப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவன், நியாயமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன் இவ்வளவு வித்தியாசமாக மக்களுடைய வாழ்க்கையை அவர் நிர்மாணித்திருக்கிறாரே ஏன்? ஆதியாகமத்திலே அங்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின போது ஆபிரகாம் அந்த ஆண்டவரிடத்திலே பழகி அவரை பற்றி என்ன சொன்னார் என்றால் 14வது பக்கம் 18வது பக்கம் ஆதியாகமம் 14 மன்னித்துக் கொள்ளுங்கள், புதிய பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 14வது பக்கம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:25 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய அவர் நீதியாக இந்த உலகத்தை நடத்தாமல் இருப்பாரோ? ஒருவனுக்கு ஒரு விதமாக, இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாக. ஐரோப்பா நாட்டை நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் எத்தனை அழகாக இருக்கிறது, எத்தனை தூய்மையாக இருக்கிறது. இங்கே நம்முடைய நாட்டை வந்து பார்க்கும்போது நம்முடைய தெருக்களும் நம்முடைய காரியங்களும் எவ்வளவு ஒரு அசிங்கமாக அசுத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஐரோப்பாவை படித்த ஆண்டவர் தான் ஆசியாவையும் படித்தார். ஒருவர் எழுதுகிறார், he who created Asia created Europe also. வேற்றுமை என்பது மக்களுக்கு உரியதே என்று கடவுளுக்கு உரியதல்ல. மனிதனின் குறுகிய மனப்பான்மையில் தான் ஜாதியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இருக்கக்கூடும் என்று ஒரு பெரியவர் எழுதினார். அப்படியானால் இன்றைக்கு இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பற்றி நாம் பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, நம்முடைய தாய் தந்தை உலகத்தின் மக்கள் உடைய தாய் தந்தை ஆதாம் ஏவாள் ஒரே தாயும் தகப்பன் தான். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரே இரத்தத்தினாலே உண்டு பண்ணினார். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கு போனாலும் யாருடைய இரத்தத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், மிருகத்தினுடைய இரத்தத்திற்கும் நம்முடைய இரத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் மனிதனுடைய இரத்தத்துல எந்த விதமான வித்தியாசம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 188வது பக்கம் 188வது பக்கம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து
முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் நிலைகளையும் குறித்திருக்கிறார். ஒரே இரத்தத்தினாலே தோன்றுபடி செய்து ஆண்டவர் நமக்கு ஒரே தகப்பனையும் தாயும் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரே ரத்தம் நம்முடைய உடலிலே ஓடுகிறது. அந்த ரத்தத்தில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சரிசமமாக கொடுத்திருக்கிறார். உதாரணமாக காலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் ஒரு நாள். அவைகள் எல்லாவற்றையும் சமமாக கொடுத்திருக்கிறார். மழை பெய்யும் போது சிலருக்கு மாத்திரம் மழை பெய்கிறது, சிலருக்கு மழை பெய்யவில்லை என்று அல்ல. தீயோர்கள் மேலும் நல்லோர்கள் மேலும் தம்முடைய சூரியனை பிரகாசிக்க பண்ணி அங்கு மழை அனுப்புகிறார் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. இப்படி இறைவனிடத்திலிருந்து வருகிற காரியங்களிலே எல்லாம் சமமாக நாம் காண்கிறோம். ஆனாலும் மனித வாழ்விலே இப்படிப்பட்ட பெரிய வேற்றுமைகள், மனிதனுடைய ஜீவியத்தில் எப்பொழுது பாவம் வந்ததோ, இந்த உலகத்தில் பாவம் வந்த பிற்பாடு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வேற்றுமைகள் உண்டாயின என்று விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேற்றுமை இருக்கிறதை சாத்தான் உபயோகித்துக் கொண்டு கடவுள் மேலே எல்லா விதமான பழியையும் போட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் வாழ்விலே ஏராளமான வேற்றுமை இருப்பதற்கு காரணம் கடவுள் தான் என்று அவன் சொல்கிறான். நேற்று அதை குறித்து உங்களிடத்துல பேசினேன். எங்கள் ஊரிலே நாங்கள் சிறுவனாக இருந்த போது நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். சிலர் தறி நெய்வோம். ஆடு மாடுகளை மேய்ப்பது எங்களுடைய முக்கியமான தொழில். சிறுவர்களாக நாங்கள் இருந்த போது, கிராமத்தில் வசித்த போது, எங்க ஊர் பக்கம் சில மலைகள் இருக்கும். அங்கு புல்வெளிகள் இருக்கும். ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு அந்த மலைகளுக்கு போவோம். 20 நாள் 30 நாள் கூட அந்த ஆடுகளை மேய்த்து விட்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படி அந்த கிராமத்திலே வாழ்ந்த போது அப்பொழுது ஒண்டிவல் என்று ஒன்று இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும், இங்கே என்ன சொல்கிறீர்கள் என்று தெரியாது. 2 கவட்டை மாதிரி இருக்கும், அதுல 2 ரப்பரை வைத்து அப்படி வைத்து அடிப்பார்கள். எங்க ஊர்ல அதை ஒண்டிவல் என்று சொல்லுவோம். அதை யாராவது ஒரு சிறு பையன் வைத்திருப்பார்கள். அதனுடைய விலை அப்பொழுது 3 பைசா. பணக்கார பிள்ளைகள் தான் 3 பைசா கொடுத்து அதை வாங்க முடியும். ஏராளமான ஏழை பிள்ளைகள். ஒருவன் அதை வைத்திருப்பான். 10 பேர் அவனை சுற்றி கொண்டே, எனக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் கொடு, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கு என்று சொல்லி அந்த பையனை சுற்றி கொண்டே போவார்கள். அதற்கு அவனுக்கு சிறிது மிட்டாய்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள், ஏதாவது தானியங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். லஞ்சம், கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து எப்படியாவது ஒரு நிமிஷம் அந்த ஒண்டி விலை வாங்கி அடித்து விட வேண்டும். மற்ற பையங்களுக்கு ஒரு ஆசை. அந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடந்ததை இன்றும் நான் மறக்க முடியவில்லை. ஒரு சிறு பையன் அந்த உண்டி விலை வைத்து குருவி அடித்துக் கொண்டிருந்தான். 10 பேர் 12 பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் தாடா, எனக்கு கொஞ்சம் தாடா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஊர் வழியாக ஒரு சிறிய மாடு, அந்த மாட்டிலே ஒரு சிறிய வண்டியை வைத்து அந்த ஊர் மணியக்காரர், அவர் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், அவர் அந்த சிறு வண்டியில வேகமாக வந்து கொண்டிருந்தார். அந்த சிறு மாடு ரொம்ப வேகமாக ஓடும். அப்பொழுது இந்த ஒண்டிவில்லை வைத்துக் கொண்டிருந்த அந்த பையனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு கல்லை எடுத்து அவருடைய தலை, முட்டை தலை, வழுக்கை தலை, அந்த வழுக்கை தலையை குறிப்பார்த்து அடித்தான். பட்டார் என்று அவருடைய வழுக்கை தலையிலே அது பட்டது. அந்த இடத்துல ஒரு புடைத்து போனது. ஹாய் என்று சொல்லி அந்த மணியக்காரர் அந்த வண்டியில விழுந்தார். வண்டியை நிறுத்தினார். குதிரை சதையை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார் அந்த பையனை அடிப்பதற்கு. அங்கே அந்த பையன் யோசித்தான், தன்னை அடிக்க வருகிறார் என்று தெரிந்தவுடனே எனக்கு தாடா, எனக்கு தாடா என்று கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பையனுடைய கையில சரி வைத்துக் கொள்ளடா என்று சொல்லி அந்த ஒண்டிவிலை கொடுத்து விட்டு அவன் போய்விட்டான். இவன் தனக்கு ஒண்டிவில் கிடைத்து விட்டதே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கல்லை எடுத்து குருவியை அங்கு அடிப்பதற்காக பார்த்து கொண்டிருந்தான். பின்னாலே பட்டார் பட்டார் என்று சவுக்கை அடி. நான் அங்கேதான் நின்று கொண்டிருந்தேன். எல்லோரும் அழுதோம். அவர் பெரிய பணக்காரர். ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்து எப்படியோ விழுந்து தடுத்து அந்த பையனை காப்பாற்றினார்கள். ரத்தம் அப்படியே அவனுடைய முதுகிலே இருந்து வழிந்தது. பலமான அடி. இந்த சம்பவத்தை நான் மறக்கவே முடியவில்லை. அடித்தவன் ஒருவன் இருக்க, அங்கே அடிவாங்கினவன் இன்னொருவன். அதே போல இன்றைக்கு
இந்த உலகத்தில் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பற்பல விதமான வேற்றுமைகளுக்கும் காரணம் இந்த பிசாசு. ஆனால் அவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறான்? இதற்கெல்லாம் காரணம் கடவுள் தான். ஆகவே அடி வாங்குகிறவர் யார்? கடவுள். அந்த அடி எப்படிப்பட்ட ஒரு பலமான அடியாக விழுந்தது? கல்வாரி சிலுவின் அடியாக அவருக்கு விழுந்தது. நமக்கு அன்பு செய்த கடவுள், நம்மை ஆதரித்த கடவுள், நமக்கு எல்லா விதமான கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்த கடவுள், நம்மை தேடி வந்த கடவுள், அவருக்கு தான் அந்த அடி விழுந்தது. சாத்தான் அவர்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி, கடவுள் என்று சொன்னுடனே மக்கள் அவரை வெறுக்கத்தக்கதாக, கடவுள் என்று சொன்னவுடனே அவர் இல்லை என்று சொல்லத்தக்கதாக, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற யாரையாவது நாம் இப்படி பழி சொல்வோமானால் சண்டைக்கு வந்து விட மாட்டார்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்றாலும் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தப்பிதமான எண்ணங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்களை அவர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மனிதனுடைய துக்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கண்ணீரை வரவழைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதுமே அவர் தம்முடைய 2 கரங்களை விரித்து தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுகிற அந்த காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28 வாசிக்கிறேன். மற்றொரு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அலைசரிப்பட்டிருக்கிறவர்களே, அங்குமிங்கும் அலைகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, துக்கம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுகிறார். கூப்பிடுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த விசேஷமான ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 912வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 912 எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11 வாசுகிறேன். எரேமியா 29:11 வாசுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவே நினைவுகளே. ஆண்டவரிடத்திலிருந்து எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமைக்காக ஒரு நினைவு இல்லை. அவரிடத்திலிருந்து எந்த தீமையும் வருகிறதில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் அவர் தரமாட்டார் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். உங்களை பற்றி நினைக்கிற நினைவுகள் தீமையான நினைவுகள் அல்ல என்று அவர் சொல்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே என்று வேறு எந்த விதமான ஒரு விருப்பம் அவரிடத்தில் கிடையாது என்று வேதம் நமக்கு விசேஷமாக சொல்கிறது. அப்படியானால் இன்றைக்கு அப்படி ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள அவர் ஆயத்தமாக இருக்கும்போது, அவர் காத்து கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் அவரிடத்திலே போகக்கூடாது? அவரிடத்திலே போகாமல் இருப்பதனாலே தான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற வேற்றுமைகள் அதிகமாக காணப்படுகிறது. அதிக ஏற்றத்தாழ்வு, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்திலே இந்த காரியங்கள் காணப்படுகின்றன. அப்படியானால் இவைகள் ஏன் என்பதை குறித்து சற்று தியானிக்கும் முன்னதாக பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் எடுத்து வைத்து இந்த விடுவிக்க முடியாத இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று உடைய திருப்பாத்திர கெஞ்சி கொண்டாடுகிறோம். வேதத்தை எடுத்து போதிக்க எனக்கு அருகதை இல்லை என்று உமக்கு தெரியும் தகப்பனே. நீதாமே உடைய பிள்ளைகளிடத்திலே பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சத்தத்தை நீர் உயர்த்தி உடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே இந்த விடுவிக்க முடியாத இந்த காரியத்தை நீர் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளும் நேசிக்கவும் சிநேகிக்கவும் உடைய பிள்ளைகளாக ஜீவிக்கவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் தோன்றின அநேகருடைய உள்ளத்திலே இந்த கேள்விகள் இருந்தன. மக்கள் வாழ்வில் வித்தியாசங்கள் ஏன்? புத்தர் பிரான் கிறிஸ்துவுக்கு முன்பு 5வது நூற்றாண்டிலே தோன்றி மக்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து ஏன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பற்றி அவர் ஆலோசனை செய்த
தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு, அழகான மனைவியை விட்டு, மகனை விட்டு அவர் ஆரண்யமாக சென்று, காடுகாடாக சென்று, மலைகளுக்கு சென்று, மக்கள் துன்பப்படுகிறது ஏன் என்று ஆராய்ச்சி செய்தார். சந்நியாசியாக வாழ்ந்தார். கடைசியில போதி விருட்சத்தின் அடியில அவர் ஞானம் பெற்றார். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் துன்பம் வருவதற்கும் துயரம் வருவதற்கும் காரணம் என்ன? மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்கின்ற ஆசை என்று அவர் சொன்னார். அவர் அநேக விசேஷமான காரியங்களை போதித்தார். ஜீவகாருண்யம் என்பதை பற்றி 5 ஐம்பொறி அடக்கம், 8 நோபல் பாத்ஸ், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் போதித்த போது, இந்த போதனைகளோடு கூட ஒரு விசேஷமான ஒரு போதனையும் அவர் போதித்தார். அந்த போதனைக்கு என்ன பெயர் என்றால் கர்ம வினை என்று பெயர். த லா ஆஃப் கர்மா. இவைகளை போதித்தார். அப்படியானால் இந்த கர்ம வினை என்பது என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்வு எதை சார்ந்து இருக்கிறது என்றால், பண்டைய பிறவியிலே, போன பிறவியிலே, அநேக பிறவிகளிலே நாம் செய்த காரியங்களுக்கு ஏற்பத்தான் இந்த உலகத்தின் வாழ்வு அமைந்திருக்கிறது என்று அவர் போதித்தார். மனிதனுக்கு ஏராளமான பிறவிகள் உண்டு. ஆயிரக்கணக்கான பிறவிகளை மனிதன் எடுத்து சுத்தமடைந்து தன்னுடைய வாழ்விலே தான் செய்த பாவத்திற்கு அவன் ஈடு கொடுத்து பின்பு அவன் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு போகிறான், கடவுளாக மாறுகிறான் என்று அவர் போதித்தார். அப்படியானால் பல பிறவிகள் கர்ம வினை என்ற இந்த கொள்கையை புத்தர் போதித்தார். இன்றைக்கு இந்த காலத்தில் ஏன் நாம் ஏழைகளாக இருக்கிறோம்? போன ஜென்மத்திலே, போன பிறவியிலே நீங்கள் செய்த அந்த காரியத்திற்காக இப்பொழுது நாம் ஏழைகளாக இருக்கிறோம். போன பிறவியிலே நாம் செய்த பாவங்கள் இந்த பிறவியிலே நம்ம ஏழையாக பிறக்க வைத்தது. ஏன் நாம் வியாதி பிடித்தவர்களாக இருக்கிறோம், முடமாக இருக்கிறோம்? போன பிறவியிலே நாம் செய்த அநேக காரியங்கள். ஏன் நான் பணக்காரனாக இருக்கிறேன்? போன பிறவியிலே நான் செய்த நன்மையினாலே இப்பொழுது பணக்காரனாக இருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் மக்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லாமே எதனாலே வந்தது? போன பிறவிகள், அநேக பிறவிகளிலே நாம் செய்த அந்த கிரியையினுடைய பலாபலன் இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கிறோம் என்ற இந்த கொள்கையை புத்தர் கொண்டு வந்தார். அந்த புத்த மார்க்கம் இந்தியாவிலேயே மற்ற எல்லா இடங்களிலும் பரவின போது இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பயந்து போய் இந்த புத்த மார்க்கம் இந்து மார்க்கத்தை அழித்து விடுமோ என்று எண்ணி அந்த புத்த பிரான் கொண்டு வந்த அநேக காரியங்களை இந்து மார்க்கத்திலே எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது இந்து மார்க்கத்திலே புத்தருடைய கொள்கைகள் வந்ததுனால இந்துக்கள் புத்த மார்க்கத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்து மதம் தப்பித்துக் கொண்டது. ஆகவே இன்றைக்கு அந்த கர்மா என்ற அந்த வினை, அந்த கொள்கையை இந்து மார்க்கத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே இந்து மார்க்கத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் பலவிதமாக வித்தியாசங்கள் இருக்கிறது மனித வாழ்க்கையிலே. காரணம் என்ன? போன ஜென்மங்களிலே நாம் செய்த காரியங்களுக்காக இந்த ஜென்மத்திலே நாம் கஷ்டப்படுகிறோம், இந்த ஜென்மத்திலே நாம் சுகமாக இருக்கிறோம், இந்த ஜென்மத்திலே நாம் நன்றாக இருக்கிறோம் என்று அங்கே இந்த காரியத்தை இந்து மார்க்கம் இப்பொழுது போதிக்கிறது. குருநானக் என்ற சீக்கிய தலைவர் இந்த கர்ம வினை என்ற அந்த காரியத்தை எடுத்து தன்னுடைய மார்க்கத்திலே, சீக்கிய மார்க்கத்திலே அதை கொண்டு வந்து விட்டார். ஆகவே இன்றைக்கு சீக்கிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த கர்ம வினையை பற்றி நம்புகிறார்கள். இங்கு தோன்றின அநேக ராஜாராம் மோகன ராய் என்ற இப்படிப்பட்ட அநேக பெரியவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இந்த கர்ம வினை என்ற கொள்கையும் ஒன்றாக இணைத்து அநேக சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் கொண்டு வந்தார்கள். பிரம்ம சமாசம், ஆரிய சமாசம், பெசந்து பிரம்ம ஞானம் என்று இப்படிப்பட்ட விவேகானந்தர் வேதாந்தம் என்று இப்படிப்பட்ட அநேக கருத்துக்கள், அநேக தியாலஜி, அநேக வேதாந்தங்கள், சித்தாந்தங்களை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இந்த கர்ம வினை ரெண்டையும் இணைத்து அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? திருமறையில பல பிறவி என்பதை பற்றி எதுவுமே பேசப்படவில்லை. ஆனால் திருமறையிலே காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இங்கு ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல 127வது பக்கம், 127வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம், யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபிறப்பை பற்றி வேத வாக்கியங்கள் பேசுகின்றன. ஒருவன் மறுபடியுமாக பிறக்க வேண்டும். அப்பொழுது நிக்கதோமு என்ற அந்த பெரிய ஆசிரியன் அவனிடத்திலே ஆண்டவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னபோது 4வது வசனம், அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், ஆகவே இங்கு இன்னொரு பிறவி எடுப்பதை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. இந்த பிறவியிலேயே மனிதர்கள் மாற்றமடைய வேண்டும். நம்முடைய உள்ளமானது இந்த பாவ உள்ளத்திலே இருந்து புதிய உள்ளமாக மாற வேண்டும். மறுபடியும் பிறத்தால் என்றால், பிறத்தல் என்ற கொள்கை வேதத்தில் இருக்கிறது. அது இன்னொரு பிறவி எடுத்தல் என்ற கொள்கை அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும், தங்களுடைய போக்கை மாற்ற வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மறு பிறப்பு, அதை குறித்து தான் திருமறை அங்கே சொல்லுகிறது. திருமறை திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதன் மறுபடியுமாக பிறக்க முடியும். பாவங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, கெட்ட சிந்தனைகளை விட்டு தூய மனிதனாக அவனுடைய இருதயம் மாற வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கு பேசுகிறார். ஆனால் இந்த பிறவி, மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் பிறத்தல், இந்த பிறவியினுடைய அந்த சுழற்சி, இதை பற்றி பேசும்போது திருமறை என்ன சொல்கிறது? 305வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 305வது பக்கம், எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின அடுத்த பக்கம் 306வது பக்கம், எபிரேயர் 9:28-27 வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்படியானால் ஒரு மனிதன் ஒரு தடவை தான் பிறக்கிறான். பிறந்த பிற்பாடு அவன் மரிக்கிறான். மரித்த பிற்பாடு அவன் நியாய தீர்ப்பிலே நிற்கிறான். இந்த 3 நியதிகளைத்தான் வேதம் பேசுகிறது. மனிதன் தாயின் வயிற்றிலே பிறக்கிறான், பின்பு அவன் மரிக்கிறான் ஒரே தடவை, பின்பு நியாய தீர்ப்படைகிறான். ஆகவே பல பிறவிகளை பற்றி திருமறை சொல்லுகிறதே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவைகள் 2 காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த கர்ம வினை அல்லது மறுபடியுமாக பிறத்தல் என்ற கொள்கை உலகத்தின் மக்கள் அநேகர் நம்புகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு புத்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், இன்றைக்கு மகமதிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இந்த பிரதி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். மகமதிய மார்க்கத்திலே கிஸ்மத் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பிறவி கொள்கை இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் நம்புகிறார்களே, இந்த பிறவி கொள்கையை பற்றி என்ன என்று நாம் சற்று ஆராய்ந்தால் அது நலமாக இருக்கும். அது சரிதானா? வேதத்தில் அப்படிப்பட்ட கொள்கை ஒன்றும் காணப்படவில்லையே என்று பார்க்கும்போது நான் ஒரு 7-8 காரியங்களை முன்பாக வைக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக அதை புரியும்படியாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் மற்ற மார்க்கத்தரை சந்திக்கும் போது இந்த காரியத்தை குறித்து நீங்கள் விளக்கமாக அவர்கள் சொல்லாவிட்டால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இது ஒவ்வொரு தேவனுடைய மகளும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆகவே திருமறையில என்ன வாசிக்கிறோம், என்ன செய்கிறோம், இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். பிறவி கொள்கை. சரி, இப்பொழுது முதலாவது கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு நான் அதிகமாக துன்பப்படுகிறேன், வியாதிப்பட்டிருக்கிறேன். ஏன் இப்படிப்பட்ட வியாதி எனக்கு வர வேண்டும்? நான் என்ன செய்தேன்? முந்தின ஜென்மத்திலே, பழைய பிறவியிலே, போன பிறவியிலே நீங்கள் ஏதோ செய்திருக்கிறீர்கள், அதனால தான் இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். அதுதான் விளக்கம். அப்போ நமக்கு வருகிற ஒரு கேள்வி என்ன, போன பிறவியிலே நான் என்ன செய்தேன் என்ற ஒரு கேள்வி. அப்படியானால் இன்றைக்கு வாழ்கிற மக்களுக்கு நான் முந்தின பிறவியை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? சில சமயங்கள்ல புராணங்களில சில போன பிறவியை பற்றி அறிந்ததாக நாம் வாசிக்கிறோம். இந்த காலத்தில் கூட ஒரு சில நியூஸ் பேப்பர்ல சில பேர் போன பிறவியை பற்றி தெரிந்ததாக அங்கு நான் படித்தேன். சரி, ஒரு சிலருக்கு தெரிந்தால் போதுமா? இன்றைக்கு உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் கேள்வி என்ன, நான் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, அல்லது வாழ்விலே பலவிதமான வேறுபாடுகளை சந்திக்கும் போது
இது ஏன் என்று சொல்லும்போது, போன பிறவியிலே, போன ஜென்மத்திலே நீ செய்தாய். சரி, போன ஜென்மத்திலே என்ன செய்தோம் என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டுமா? இல்லையா? ஒரு நியாயாதிபதி அங்கே தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு குற்றவாளியை பார்த்து, உனக்கு 10 மாதம் கடும் ஜெயில் தண்டனை என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த குற்றவாளி கேட்பான், ஐயா, 10 மாதம் கடும் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறீரே, நான் என்ன செய்தேன்? எதற்காக கொடுத்திருக்கிறீர் என்று கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்படியானால் இன்றைய உலகத்தின் நியாயாதிபதிகள், நீ இந்த குற்றத்தை செய்தபடினாலே, இத்தனாவது சட்டப்படி, இந்த பிரிவின்படி உனக்கு 10 மாத தண்டனை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். அப்பொழுதுதான் அது நியாய தீர்ப்பு. காரணத்தை சொல்லாமல் யாருமே நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்தார்கள், ஆனால் அது சரியல்ல. இப்படி உலகத்தில் அந்த நியாயம் இருக்கும்போது, அதுதான் நியாயம், அதுதான் நீதி. நீ இதை செய்தாய், உன்மேல் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, ஆகவே நீ இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதுதான் நியாயம். அது இல்லாதபடி நீ போன பிறவியிலேயே என்னமோ செய்து விட்டாய், அதனால இந்த பிறவியில நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொன்னால், முதல் கேள்வி, ஆண்டவனே, நான் போன பிறவியிலே என்ன செய்தேன் எனக்கு தெரியலையே. இன்றைக்கு தண்டனை கொடுக்கும்போது இன்றைக்கு ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தப்புதத்தை உணர்த்தி அந்த கொடுக்கக்கூடிய தண்டனை அவனை சீர்திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தண்டனை. ஆகவே தண்டனை கொடுப்பது எதை வேண்டும் என்றாலும் கொடுத்து விடலாம் என்றல்ல. அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்னதாக அந்த மகன் தான் செய்த குற்றத்தை உணர்த்தி அப்புறம் அந்த தண்டனையை கொடுத்தால் அது அவனை சீர்திருத்தும். இப்பொழுது இந்த உலகத்தின் மக்கள் மத்தியிலே, நீ போன ஜென்மத்திலே செய்தாய், அதனால இந்த ஜென்மத்திலே கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லும் போது, போன ஜென்மத்திலே நான் என்ன செய்தேன் என்று நமக்கு அறிவில்லையே, நமக்கு தெரியலையே. போன ஒரு ஜென்மம் மாத்திரமல்ல, இந்த கொள்கை என்ன சொல்லுகிறது? போன ஜென்மங்களிலே, அந்த ஜென்மங்களிலே என்று போது 100 ஜென்மங்களிலே அல்லது 1000 ஜென்மங்களிலே நீ செய்த அந்த தீவினையை இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய். இப்ப போன ஜென்மம் ஒரு ஜென்மத்திலே என்ன செய்தேன் என்றே எனக்கு தெரியல. இப்ப 100 ஜென்மங்களிலே அல்லது 1000 ஜென்மங்களிலே நான் என்ன செய்தேன் என்று எப்படி தெரியும்? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன செய்தேன் என்று தெரியாதபடி, செய்தோம் என்று தெரியாதபடி தண்டனை அனுபவிப்பது அது சரியல்ல, அது நியாயம் அல்ல, அது நீதி அல்ல. ஆகவேதான் இந்த பிறவி என்ற கொள்கையை சரியானது அல்ல என்று பகுத்தறிவாதிகள் அதை விசேஷ விதமாக சொல்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, இந்த இந்த பிறவி என்று சொல்லும்போது அது பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பிறவி? வள்ளுவ நாயனார் அவர்கள் பாடினார்கள், பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்று சொல்லி பாடினார். பிறவி என்பது ஒரு பெருங்கடல். வள்ளுவ நாயனார் போன்ற பெரிய ஞானிகளே இதை நம்பி இருக்கிறார்கள். அதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அது ஒரு பெருங்கடல். அந்த கடலை நீந்தி கடப்பதற்கு யாராலே முடியும்? இந்த ஜென்மத்தில் செய்தவைகளை அடுத்த ஜென்மத்திலே நாம தீர்க்க முடியாது, கணக்கு தீர்க்க முடியாது. அதனால இன்னொரு ஜென்மம், அதுலயும் கணக்கு தீர்க்க முடியாது, அதுல இன்னொரு ஜென்மம். 1, 10, 100, 1000, லட்சம், கோடி கணக்கான பிறவிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த சித்தம், இந்த கொள்கை சொல்கிறது. அப்படியானால் இது எப்படி சாத்தியமாகும்? யாராவது இந்த கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்து இந்த பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி அக்கறை சேர முடியுமா என்ற ஒரு கேள்வி. அதற்கு இந்த கொள்கையை நமக்கு பதிலளிப்பதில்லை. ஆகவே இது சாதாரண மக்கள் அல்லது பெரிய அறிவாளிகள், ஞானிகள் கூட செய்யக்கூடாத ஒரு காரியம். பிறவி பெருங்கடலை யார் நீந்த முடியும்? யார் நீந்தி இருக்கிறார்கள்? அப்படியானால் இந்த உலகத்தில் யாராவது 1-2 பேர் செய்ய முடியுமா? சரி, 1-2 பேர் நீந்துவார்களானால் மற்ற எல்லாருடைய கதி என்ன ஆகுது? எத்தனை பிறவி எடுப்பு? எவ்வளவு காலம் துன்பப்படுவது? எவ்வளவு காலம்? உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பிறவி கொள்கையை நீங்க நம்பினால் இன்னைக்கு ஏதோ 50 வருஷம் 60 வருஷம் நம்ம துன்பப்படுகிறோம், அதோடு நின்று விடுவதில்லை. இந்த பிறவி என்ற கொள்கையை நீங்க நம்பினீங்களானால் உங்களுடைய துன்பங்கள் தொடர்ந்து கோடான கோடி வருஷம் நீங்க பட வேண்டியதாக இருக்கும். சரியான கொள்கை தானே?
சரியான கொள்கை தானா? ஒரு சமயத்துல எனக்கு இந்த கழுத்து பக்கம் சுளுக்கி விட்டது. இப்போ எங்க ஊர்ல சித்த வைத்தியர்கள் நெறைய இருந்தாங்க. என்னுடைய மாமாவே சித்த வைத்தியர் தான். அது ரொம்ப வலித்தது. என்னால் வரி பொறுக்க முடியாமல் நான் அழுதேன். அப்பொழுது எங்க மாமா வந்தார்கள். அப்படியே ஒரு ஒரு தட்டு தட்டினார்கள். உயிர் போற மாரி வலித்தது. ஏதோ ஒரு இலையை கொண்டு வந்தார்கள். எண்ணெய் போட்டு அதை கொஞ்சம் சூடு காட்டினார்கள். அங்க ஒட்ட வைத்தார்கள். அது ஒட்டிவிட்டது. அப்புறம் இந்த பக்கம், அந்த பக்கம் நீவினார்கள். ரொம்ப வலியாக இருந்தது. என்னால் பொறுக்க முடியவில்லை. ஒரு 5 நிமிஷத்துல சரியா போயிரும் என்று சொன்னார்கள். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு. இந்த வலி பயங்கரமாக எடுத்தது. அப்பொழுது எங்க அம்மா வந்து என்ன செய்தார்கள் என்றால், இன்னொரு வைத்தியத்துல கூட்டிட்டு போனார். அவர் பார்த்தார், இது எந்த மடையன்னு செய்தார். இது ஒரு சுளுக்குக்கு 5, 6 சுளுக்கு ஏற்பட்டு விட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பிறவி பயனை போக்குவதற்கு அநேக ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். அப்புறம் நம்ம செய்கிற ஆயிரக்கணக்கான குற்றங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை எடுக்க வேண்டும் என்று இந்த தேதி கூறுகிறது. அப்பொழுது எந்த மனிதன் தான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும்? இந்த கூற்றின்படி, இந்த கொள்கையின்படி பார்த்தால் எந்த மனிதனுமே நீந்த முடியாது. மனிதர்களால் கூடாத ஒரு காரியம் இது. அப்படியானால் இந்த பிறவி கொள்கை சரியானதாக இருக்க முடியுமா? அந்த பிறவி கொள்கையில இன்னொரு ஐடியா என்னவென்றால், பற்று அறும்போது அந்த பிறவி சுழற்சி நின்று போய்விடும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். பிறவி எடுக்கிற காரியம் நின்று போயிடும். பற்று ஆசை அறுபடும் போது, நம்முடைய உள்ளத்திலே ஆசை இல்லாத போது. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு மெஷின் இருக்கிறது. மனிதன் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் சிந்தனையை நிறுத்துவதே கிடையாது. ஒரு நிமிஷத்திலே ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் அங்கே இருக்கிறது. அந்த சிந்தனைகள் எல்லாமே ஆசையோடு தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆசை மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆசை இல்லாதவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படியானால் ஆசையை துறக்க வேண்டும் என்று வந்தால் எந்த ஆசையை துறப்பது? யார் அதை துறக்க முடியும்? மனிதனால் கூடுகிற காரியமா இது? எல்லா ஆசைகளையும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று 3 ஆசைகள் விசேஷமாக்குகிறது. அதை 3ஐயும் துறந்தவன் யார்? துறக்க முடியுமா நம்மாலே? ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், மனிதனால் கூடாத ஒரு காரியத்தை இந்த கொள்கை நமக்கு போதிக்கிறது. அதுல யார் வெற்றி பெற முடியும்? அதுவும் முடியாது. அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது, இந்த பிறவி பெருங்கடலை நீந்த கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த 4 படி இருக்கிறது. அந்த 4 படியை கடந்து போனால்தான் இந்த பிறவியை நீக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த 4 படி என்றால் என்ன? சரியை, கிரியை, யோகம். இந்த முதல் படியிலேயே என்ன செய்ய வேண்டும்? மனிதன் சிந்தனையற்றவனாக இருக்க வேண்டும். சிந்தனை இறந்து போக வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் செத்து போக வேண்டும். அதுதான் முதல் படி. அப்படியானால் முதல் படி நம்முடைய எண்ணங்கள் இறந்து போக வேண்டும் என்றிருக்கிறதே, எப்படி எண்ணமில்லாமல் யாராவது வாழ முடியுமா? நம்முடைய இருதயத்திலே ஏராளமான எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகிக் கொண்டே இருக்கிறதே, அதை யாராவது நிறுத்த முடியுமா? தாய்மானவர் ஒரு சமயத்திலே ஒரு பாட்டு பாடினார். கந்துக மதக்கரியை நடத்தலாம். அவர் பாடிக்கொண்டு பாட்டு, பெரிய அட்டகாசு பிடித்த யானைகளை அடக்கலாம், வானத்தை வில்லாக வளைக்கலாம், கடல் மேல் நடக்கலாம் என்றெல்லாம் அவர் பாடிக்கொண்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை மனிதர்கள் செய்தாலும் சும்மா இருக்கிற திறன் அரிது. சித்தாக என் சித்தமிசை குடிகொண்ட அரிதான பயமே தேஜோமய ஆனந்தமே என்று தாய்மானவர் பாடினார். சும்மா இருக்கிற திறமறிது. நீங்கள் வானத்தை வில்லாக பிடிக்கலாம், தரை ஜலத்தின் மேல நடக்கலாம், உலகத்தில் எந்தெந்த அரிய காரியங்களையும் நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடும். ஆனாலும் சும்மா இருக்கிற திறமறிது. சும்மா இருக்க முடியாது. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? நீங்க என்ன செய்துட்டீங்க? சும்மா இருக்கிறீங்க. எப்படி சும்மா இருப்பது? நம்முடைய இருதயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தசைகள் அங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதே, அது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிற நேரம் ஒன்றுதான், நம்ம சாகும் போதுதான் சும்மா இருக்க முடியும். அப்படியானால் நீங்க என்ன சொல்கிறது? சாகாமல்
உயிரோடு இருந்து சித்தம் இறக்க வேண்டும், சிந்தனைகள் அங்கே இல்லாமல் போய்விட வேண்டும். அது முதல் படி. அப்புறம் 2வது படி எப்படி, 3வது படி எப்படி, 4வது படி எப்படி? முதல் படியே ஒரு மனுஷன் கடக்க முடியாது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது மனிதனால் ஆகக்கூடிய காரியமா? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து யாராவது இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியுமா? ஒருவரும் நீந்த முடியாது என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த காரியத்தை பற்றி நாம் நினைக்கும் போது, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் இந்து மார்க்கத்திலே உண்டு. இந்த 4 வேதங்களிலும் இந்த பிறவியினுடைய கொள்கை இல்லை. இந்த வேதங்கள் இந்த பிறவியை பற்றி பேசுகிறது இல்லை. கர்மா என்பதை பற்றி வேதங்களிலே கிடையாது. பின்னான காலத்திலே புத்த மார்க்கத்திற்கு பின்பாக வந்த இதிகாசங்கள், புராணங்களிலே தான் இந்த கர்ம வினையை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆகவே இது வேதத்தினுடைய கொள்கை அல்ல. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, இந்த கர்ம விதி என்று சொல்லப்பட்ட இந்த பிறப்பினுடைய கொள்கை இங்கே அங்கு பண்டைய காலத்திலே மக்கள் அனுசரிக்கவில்லை என்பதை குறித்து நாம் வெகு திட்டவட்டமாக அறிகிறோம். அதனுடைய காரியம் என்ன? அப்படியானால் கர்மாதி திதியை கொண்டாடுகிறவர்கள் பிறவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் பிறவி என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் இறந்து போய் 2.5 நாள்களுக்குள்ளாக இன்னொரு பிறப்படுத்தி விடுகிறான் என்ற கொள்கை. அப்படியானால் கர்மாதி கொண்டாடுகிறது பிறவியானது இன்னொரு பிறவி எடுத்து விட்டால் இறந்து போனவர்கள் கர்மாதி எதற்காக கொண்டாடணும்? திரும்ப திதி எதற்காக கொண்டாடணும்? ஆகவே இந்த காலத்தில் நாம் செய்கிற இந்த கர்மாதி திதி என்ற காரியங்கள் இந்த பிறவி கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆதி காலத்திலே இருந்து இந்த கர்மாதி திதிதான் கொண்டாடி வந்தார்கள். ஆகவே இந்த பிறவி என்ற கொள்கை நம்முடைய காரியத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த பிறவி என்ற கொள்கையில என்ன சொல்கிறார்கள்? ஆத்துமாக்கள் இவ்வளவுதான் என்று நியமித்திருக்கிறார்கள். ஒருவேளை 3 லட்சம் ஆத்துமாக்களோ அல்லது 30 லட்சம் ஆத்துமாக்களோ என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக அந்த ஆத்துமாக்கள் தான் திரும்ப 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 என்ன செய்கிறது? பிறவி எடுக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகத்துல நீங்கள் பார்க்கும்போது ஜனத்தொகை பெருகி கொண்டே போகிறது. அப்படியானால் அவர்கள் நிர்ணயித்த அந்த ஆத்துமாக்கள் அந்த கணக்கில் நின்று விடுகிறதில்லை. அது ஏராளமாக பெருகி கொண்டே போகிறது. அப்படியானால் அந்த இவ்வளவுதான் ஆத்துமாக்கள் என்று சொன்ன நிர்ணயித்த அந்த காரியம் தப்பிதமாக போகிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தடவை பிறப்பதும் ஒரு தடவை மரிப்பதும் பிறப்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று விவிலியம் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு கூறுகிறது. அதைத்தான் நாம் பிராக்டிக்கலாக ஒத்துக்கொள்ள முடிகிறதே ஒழிய இந்த விதமான காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ள முடிவதில்லை. இது நியாயத்திற்கும் நீதிக்கும் இது நம்முடைய காரியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. இது சரியில்லாத ஒரு காரியம் என்பதை குறித்து அறிஞர்கள் இன்றைக்கு அதை குறித்து வெகு திட்டவட்டமாக நமக்கு அதை குறித்து சொல்லுகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பிறவி என்ற அந்த கொள்கை புத்த மார்க்கத்திலே கடவுள் என்ற ஸ்தானத்திலே இருக்கிறது. புத்த மார்க்கத்திலே கடவுள் கிடையாது. இந்த பிறவி கொள்கைதான், கர்ம விதிதான் கடவுள். இந்த கர்ம விதிதான் மக்களுடைய காரியங்களை நிர்ணயிக்கின்றன, மக்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன, மக்களுடைய வாழ்வின் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அதுதான் நிர்ணயிக்கின்றன. அப்படியானால் அந்த கர்ம விதிதான் கடவுளாக இருக்கிறது. ஆகவே இந்த பிறவி கொள்கை கடவுளுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. நீங்கள் பிறவி கொள்கையை நம்பினீர்களானால் கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் இந்த பிறவி என்ற கொள்கை கடவுளை டீத்ரோன் சிங்காசனத்திலிருந்து அகற்றிவிட்டு இந்த பிறவி என்ற கொள்கையை கடவுளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது சரிதானா? அடுத்தபடியாக இந்த பிறவி என்ற கொள்கை நம்முடைய கிரியைகளை வற்புறுத்துகிறது. நாம் செய்த பாவங்களை நிவர்த்திக்க வேண்டும், நம்முடைய குற்றங்களுக்காக நாம் பரிகாரம் தேட வேண்டும். மனிதன் செய்கிற கிரியைகளினாலே அவன் ரட்சிப்படுகிறான் என்று இந்த பிறவி என்ற கொள்கையை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை சொல்லுகிறது, நாம் பாவ படுகொலியிலே விழுந்திருக்கிறோம், உளையான சேற்றிலே நாம் சிக்கியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து வெளியே வர முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமிழ்ந்து போவீர்கள். மனிதன் தன்னாலே தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. வெளியிலே இருந்த ஒரு சக்தி நமக்கு உதவி கொடுத்தால்தான், உத்தாசம் செய்தால்தான் நாம் வெளியே வர முடியும் என்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். ஆகவே மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய சக்தி தான் நம்மை விடுதலையாக்க முடியுமே ஒழிய, நம்மை ரட்சிக்க முடியுமே ஒழிய, மனிதனுடைய சக்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடையாது என்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் இந்த கர்ம விதி
இந்த பிரதி என்ற அந்த கொள்கை மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே அவனே தன்னுடைய குற்றங்களுக்கு பிராயச்சித்தம் செய்து, தன்னுடைய குற்றங்களுக்கு பல ஜென்மங்களிலே பிராயச்சித்தம் செய்து கடைசியில முக்தி அடைகிறான் என்று சொல்கிறது. ஆகவே இது பகுத்தறிவுக்கோ அல்லது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேற்றுமைகள் ஏன் என்பதற்கு இந்த கர்ம வினை, இந்த பிறவி கொள்கை கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். அது சரியானது அல்ல என்று நாம் விசேஷமாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வித்தியாசங்கள் ஏன்? சற்று நேரம் நாம் சீக்கிரமாக சிந்திப்போம். வித்தியாசங்கள் ஏன்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நமக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் பணக்காரராக இருந்தால் நாம் பணக்காரராக இருக்கிறோம். நம் பெற்றோர்கள் சுகதேகம் உள்ளவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் பொதுவாக சுகதேகத்தோடு பிறக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் கல்வி அறிவுடையவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு வருகிறது. இது ஆங்கிலத்திலே த லா ஆஃப் ஹெரிடிட்டி என்று சொல்கிறார்கள். ஹெரிடிட்டி என்பதற்கு எனக்கு தமிழ்ல தெரியவில்லை. அதாவது நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு கொள்கை. அது அப்படியே வாழையடி வாழையாக அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சமயத்திலே கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் எதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். ஏதோ ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாத சில காரியங்களை நாம் சாப்பிட்டு விட்டால் குழந்தைகளுக்கு அது பாதிக்கின்றன. ஒரு வீட்டில நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 5 குழந்தைகள் இருப்பார்களானால் அந்த 5 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவருடைய குணாதிசயங்கள வித்தியாசமாக இருக்கும். ஏன் ஒரே குடும்பத்திலே 5 பிள்ளைகள் வித்தியாசமாக இருப்பார்கள்? என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் 8 பேர். 4 ஆண்கள் 4 பெண்கள். என்னை தவிர மற்ற 7 பேரும் என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய பணக்கார குடும்பம். ரொம்ப பணக்காரர் அல்ல, ஏழைகள் அல்ல. அப்படியானால் என்னுடைய பிரதர்ஸ் ஒருத்தர் என்ஜினியரா இருக்கிறார், இன்னொருத்தர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், பணக்காரராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த 8 பேரில் என்னை ஒருவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் உலக பிரகாரமாகத்தான் இருக்கிறார்கள். கடவுள் என்ற எண்ணமே கிடையாது அவர்களுக்கு. கடவுள் என்ற சிந்தனையும் கிடையாது. ஏன் அப்படி? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் பிறக்கிற நேரத்திலே எங்களுடைய வீட்டிலே என்னுடைய பெரிய அண்ணா இறந்து போனார்கள், வாலிபர்களாக இருக்கும்போது. ஆகவே எங்களுடைய வீட்டிலே சோகம் இருந்தது, துக்கம் இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவரை தேடி வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில நான் பிறந்தேன். அந்த தெய்வ பக்தி எனக்குள்ளாக இருந்தது. ஆகவே இந்த 10 மாதம் பெற்றோர்கள் கற்பத்திலேயே, அந்த பிள்ளை கற்பத்திலே இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த குழந்தை அதை பிரதிபலிக்கும்படியாக அங்கு பிறக்கிறது. அதனாலதான் குழந்தைகள் மத்தியிலே வித்தியாசங்கள். எப்பொழுது அந்த குழந்தை உண்டாகிறதோ அந்த 10 மாதம் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 10 மாதம் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியேதான் அந்த குழந்தையை உருவெடுக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக வாழ்ந்துவிட்டு அநியாயம் அக்கிரமங்களை செய்துவிட்டு பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது தவறு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே பிள்ளைகள் பலவிதமாக கஷ்டப்படுகிறார்கள். இந்த கூன் குருடு இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன காரியத்தை சாப்பிட விடுவது. பெண்கள் கர்ப்பகாலமாக இருக்கும்போது பிளட் பிரஷர் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி பிளட் பிரஷர் அதிகமாக இருந்தால் உடனே கவனிக்க வேண்டும். பலவிதமான காய்ச்சல்கள் வரக்கூடாது, அதை உடனே கவனிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் ஏனோ தானோ இன்று இருக்குமானால் குழந்தைகள் குருடாக பிறக்கிறது, சப்பானியாக பிறக்கிறது. பெற்றோர்கள் ஆஸ்துமா வியாதி இருந்தால், பெற்றோர்களுக்கு ஒருவேளை சகரோய வியாதி இருந்தால் இப்படிப்பட்ட வியாதிகள் குழந்தைகளுக்கு வந்து விடுகின்றன. அப்பொழுது குழந்தைகள் ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியாது, சுகாதாரமாக நன்றாக இருக்க முடியாது. நன்றாக கவனியுங்கள். அப்படியானால் இன்றைக்கு உலகத்துல பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற அநேக விதமான குறைவுகள் காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் பிள்ளைகள் அநேகமாக நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் சிவப்பாக இருந்தால் குழந்தைகள் சிவப்பாக பிறக்கிறது. பாருங்க எப்படின்னு. பெற்றோர்கள் கருப்பாக இருந்தால் குழந்தைகள் கருப்பாக பிறக்கிறது. நான் பாளையங்கோட்டையிலே இந்த விதமான கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போது ஒரு குடும்பம் அங்கே வந்து கொண்டிருந்தது, ஒழுங்காக வந்து கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள். அந்த மூத்தவள் பெயர் விமலா, 2வது பிள்ளையினுடைய பெயர் எலிசபெத். அப்பா ரொம்ப கருப்பு, ஒரு கோணையான மூக்கு. அந்த மூத்த பிள்ளை விமலா கருப்பாக இருந்தார். அம்மா ரொம்ப சிவப்பு, அந்த எலிசபெத் ரொம்ப சிவப்பாக இருந்தார்.
2 பேரும் பட்டதாரிகள். சரி, பெரிய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வந்தவர்கள் எல்லாரும் இந்த 2வது பெண்ணை தான் கேட்டார்கள். அது சிவப்பாக அழகாக இருக்கிற அந்த பெண். அப்பொழுது நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண எல்லோரும் வந்தார்கள். இந்த பெண் என்னிடத்துல வந்து அழுதாள். அப்படி அழுதாள் அந்த பெண். தேம்பி 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 அழுதாள். எனக்கு ரொம்ப கஷ்டமா போய்விட்டது. அம்மா, எதுக்காக இப்படி அழுகிறீங்க? இல்ல பாஸ்டர், எங்க பெற்றோர்களே என்னை நயவஞ்சகமாக பெற்றுவிட்டார்கள். என்னம்மா நயவஞ்சகமாக? அவளை மாத்திரம் சிவப்பாக பெற்றுவிட்டு என்னை கருப்பாக பெற்றுவிட்டார்கள். அதனால வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இது கதையா சொல்லல, நடந்ததை நான் சொல்றேன். அப்படியானாலும் அந்த பெண்ணுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக விதமான ஏற்றத்தாழ்வுகள் இப்படி இருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள். ஆகவே பெற்றோர்கள் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு கூடுமான வரைக்கும் ஒரு சொத்து சுகம் கொடுக்கத்தக்கதாக நாம் அங்க பிரயாசப்பட வேண்டும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் மத்தியில நாம் பார்க்கிறோம். அதனாலே அநேக விதமான வித்தியாசங்கள் நமக்கு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களை பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அதை நீங்க மறக்க கூடாது. அந்த பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அமைக்கும் போது நீங்க தாயும் தந்தையும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. இந்த உலகத்தின் வாழ்வில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு பெரும் பங்கு பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் விசேஷமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முயற்சி திருவினையாக்கும் என்றது ஒரு பழமொழி. ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் நாம் முயற்சி செய்தால் நாம் பணம் தீட்ட முடியும் என்பதை குறித்து நாம் அறிவோம். ஆகவே சோம்பேறியாக இருந்து கொண்டு நாம் ஏழையாக கஷ்டப்படுவதில் என்ன இல்லை, அர்த்தம் இல்லை. ஆனால் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பணம் என்ற ஒரு காரியம் வந்துவிட்டால் கடவுளை மறந்து விடுகிறோம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். பணம் என்றால் பாதாளம் மட்டும் பாயும். பணம் என்றால் 10 செய்யும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பணத்தை அதிகமாக தேடுகிறோம். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேர். பணம் இருக்கிறவர்கள் சமாதானத்தோடு இருக்க முடியாது. அதிகாரம் அப்படிதான். நம்முடைய முகலாய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே முகலாய ராஜ்யங்கள், அக்பர், அவுரங்கசீப் என்ற இப்படிப்பட்ட அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்களானால், அரசனாக வேண்டும் என்று சொல்லி அப்பாவையே கொன்று அரசனாக வந்திருக்கிறார்கள். அப்பாவை பிடித்து ஜெயில வைத்து விட்டு அரசனாக வந்திருக்கிறார்கள். அதே போல பணம் நமக்கு ஏராளமாக இருந்தால் மனைவியே அங்கு நமக்கு விஷம் கொடுத்து கொள்ள வைத்து அந்த பணத்தை அபகரிக்க பார்ப்பார். பிள்ளைகளும் அப்படித்தான். இந்த பணம் இந்த உலகத்தில் பெரிய பாவங்களை செய்வதற்கு தூண்டும். ஆகவே திருமறை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய கிருபினாலே நமக்கு இருப்பது போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பணம் இல்லை என்று கஷ்டப்படுகிற கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 5 அப்பம் 2 மீன். கிறிஸ்துவ மார்க்கத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பணத்தை பற்றி ஏராளமாக பேசுகிறது இந்த வேதம். ஆனாலும் இந்த வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிக தேவையானது பணம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் அதிக தேவையானது என்ன? எந்த பணம் இருக்கிறதோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டும். 5 அப்பம் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வருமானம் சிறிய வருமானமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதை ஆசீர்வதித்தால் அந்த பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும். அது எப்படி என்று கேட்காதீர்கள். அதுதான் கிறிஸ்துவ மார்க்கம் போதிக்கிற, இந்த விவிலியம் போதிக்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம். அண்ட சராசரத்தின் ஆண்டவர் நமக்காக ஏழையானார் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் ஒரு விசேஷமான செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம். ஆகவே நாம் தேட வேண்டியது தேவனை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதிகளை. உண்ண உணவும், கொடுக்க உடையும், படுக்க பாயும், மற்ற எல்லா காரியங்களையும் இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதையாக திரிகின்ற ஒரு குழந்தை, அதற்கு என்ன வேண்டும்? அது தன்னுடைய வீட்டை கண்டுபிடிக்க வேண்டும்.
அதனுடைய வீட்டை கண்டுபிடித்து விட்டால் அந்த குழந்தை அனாதை அல்ல, அதற்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அதே போல இன்றைக்கு உலகத்தில் அனாதைகளாக அலைந்து தருகிற இந்த உலகத்தின் மக்களுக்கு தேவை கடவுளை கண்டுபிடியுங்கள், அவருடைய பிள்ளைகளாக இருங்கள். அப்புறம் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்கி செய்கிறது போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி செய்வார். சிலர் நன்றாக படிக்கிறார்கள், சிலருக்கு எவ்வளவு படித்தாலும் அந்த புத்தி வர்றதில்லை. ஏன் என்று எத்தனையோ வாலிப பெண்கள் அழுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அது அப்படியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் சொல்கிறதை கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 312வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 312. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோப்பு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் பூரணமாய் கடிந்து கொள்ளாதவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பூர்ணமாக கொடுக்க, சம்பூர்ணமாக கொடுக்கப்படும். ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் நீ ஆண்டவரிடத்திலே கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து வேதம் அங்கே எழுதுகிறது. 263வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 263. கலாத்தியர் கடித நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் கடித நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படியானால் நாம் என்ன விதைத்தோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். அறுக்கும் போது 100 மடங்காக அதை அறுப்போம். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீயவைகளை விதைத்தால் தீயவைகளைத்தான் நாம் அறுப்போம். கடவுள் மேல குற்றம் சாட்டி அதுல பிரயோஜனம் இல்லை. அசுத்தத்தை விதைத்தால் அசுத்தம் தான் கிடைக்கும். பலவீனமான காரியங்களை செய்தால் பலவீனம் தான் நமக்கு வரும். மற்றவர்களை துன்பப்படுத்தினால் நாம் துன்பப்படுத்தப்படுவோம். மற்றவர்களை ஏமாற்றினால் நம்மை மற்றவர்களை ஏமாற்றி விடுவார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்வார்கள். மற்றவர்களை வாழ வைத்தீர்களானால் உங்களை வாழ வைப்பார்கள். ஊரார் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற ஒரு பழமொழி. நீதி செய்வீர்களானால் மற்றவர்கள் உங்களுக்கு நீதி செய்வார்கள். இது உலகத்தின் நியதி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே துன்பங்கள் ஏன் என்ற அடுத்த கேள்வியை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இதை பற்றி வெறும் விளக்கமாக நேற்று சொன்னேன். துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகத்துக்கு விரோதியாகிய சத்துருவாகிய பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அது கடவுளிடத்திலிருந்து வருகிறதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஒரு பிதாவாகி அவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு நன்மைகளைத்தான் செய்வார். ஆனால் இந்த உலகத்தை பிசாசு ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த உலகத்தின் மக்கள் அவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் மக்களை அவன் படாத பாடுபடுத்துகிறான். அந்த சாத்தானுடைய வேலை என்ன? உலகத்தின் மக்களை சித்திரவதை செய்து கெடுத்து அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதுவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை விரோதமாக அவன் செய்கிறான். அவன் அழியப் போகிறான். ஆகவே அவன் அழியும் போது அவன் தான் தனியாக அழிவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இங்கு திருமறையாதை குறித்து வெகு விசேஷமாக பேசுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 344வது பக்கம், 344வது பக்கம், வெளி 12ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகம் சொல்கிறது கொஞ்சம் காலம் இருக்கிறது. ஆகவே அவன் அழியும் போது இந்த உலகத்தின் மக்கள் எல்லோரையும் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார். அழிவுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். அவனிடத்திலே காருண்யம் இல்லை, அவனிடத்திலே இரக்கம் இல்லை, பெண்கள் என்று இல்லை, ஆண்கள் என்று இல்லை, சிறு குழந்தைகள் என்று இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பயங்கரமான அந்த பிசாசு நம்மை பயங்கரமாக அழிக்க அங்கே தூண்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசு இன்றைக்கு அநேக வியாதிகளை கொண்டு வருகிறார். அதிலே விஞ்ஞான பூர்வமாக சில காரியங்களை என்று படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டித்த போது பிரமாண்டமான மிருகங்கள் இல்லை. அதை நீங்கள் அங்க பயாலஜியிலே படுத்தீங்களானால் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு மிருகத்தோடு இன்னொரு மிருகத்தை அங்கு ஜாயின் பண்ண வைத்து ஒட்ட வைத்து ஒரு வினோதமான மிருகங்களை உண்டாக்குகிறார்கள். உதாரணமாக அல்சேஷன் டாக் என்று இருக்கிறது. அல்சேஷன் டாக் அது எப்படி செய்கிறார்கள் என்றால், அங்கு ஓநாயும் நாயையும் ஒன்றாக சேர்த்து
அந்த சேர்வையில பிறக்கிறது அல்சேஷன் நாய். அதனால ஓநாய் குணம் அதுக்கு அல்சேஷன்ல இருக்கிறது. இந்த பாம்ப்ரீன் என்று சொல்ல அந்த சிறிய நாய்கள் அது எப்படி உண்டாக்குகிறது என்றால், நாயையும் குள்ள நரிகளையும் ஒன்றாக இணைத்து அந்த பாம்ப்ரீன் நாய்களை உண்டாக்குகிறார்கள். அதே போல வரிக்குதிரை இப்படிப்பட்ட காரியங்கள் மிருகங்களை பலவேறு விதங்களை ஒன்றாக சேர்த்து இப்படி உண்டாக்குகிறார்கள். அதுபோல பிசாசானவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு குறி. என்ன குறி? பிசாசானவன் எவ்வளவு ஞானம் அறிவு படைத்தவனாக இருந்தாலும், எல்லா கலைகளையும் அவன் அறிந்திருந்தாலும், இந்த உயிர் உற்பத்தி எப்படி ஒரு ஜீவனை உண்டாக்குவது, எப்படி ஒரு உயிரை உண்டாக்குவது என்று அவனுக்கு தெரியாது. அதனாலே ஆதி காலங்களில் அவன் என்ன செய்தான், இந்த உயிர் உற்பத்தி எப்படி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கத்தக்கதாக பல்வேறு மிருகங்களை ஒன்றாக சேர்த்து புது புது மிருகங்கள் வந்தன. அதுல வந்ததுதான் டைனாசரஸ், மாமத்ஸ், பிரம்மாண்டமான மிருகங்கள். 90 அடி 100 அடி 120 அடி நீளம், 30 அடி 40 அடி உயரம் உள்ள மிருகங்கள். அப்படி ஏற்பட்டவைகள் அவைகள். ஆனால் இந்த மிருகங்களிலே அவன் இணைத்து இணைத்து பார்த்து அந்த உயிரின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், சிறு சிறு கிருமிகளை, அந்த சிறு சிறு கிருமிகளை ஒன்றாக இணைத்து அந்த கிருமிகளில் இருந்து வேறு விதவிதமான கிருமிகள் அங்கே வெளிவருகின்றன. அப்படி இணைத்ததன் மூலம் எப்படியாவது அந்த உயிர் தத்துவத்தை, த சீக்ரெட் ஆஃப் லைஃப் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அதனுடைய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக விதமான வைரஸ் என்று சொல்லப்படுகிற கிருமிகள் இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றன. அந்த வைரஸ் என்ற கிருமிகள் அப்பொழுதெல்லாம் இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறார்கள், இந்த வைரஸ் என்ற கிருமிகள் ஆதியிலே இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஆதியிலே இருந்த அந்த வைரஸ் கிருமிகள் இருந்தால் இப்பொழுது காணப்படுகிற எல்லா வியாதிகளும் ஆதியிலிருந்தே இருக்கணும். ஏன்னா வைரஸ் கிருமிகள் இந்த வியாதிகளை உண்டு பண்ணுகின்றன. ஆதியிலே அது இருந்திருக்குமானால் ஆதியிலேயே இந்த வியாதிகள் எல்லாம் இருந்திருக்க வேண்டும். ஆதியிலே இந்த வியாதிகள் எல்லாம் இல்லை. ஆகவே இப்பொழுதுதான் இந்த வைரஸ் கிருமிகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வைரஸ் கிருமிகள் வரும்போது புது புது வியாதிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த வைரஸ் கிருமிகள் எப்படி வருகிறது என்றால், சாத்தான் இன்றைக்கு தன்னுடைய லேபரட்டரியில இந்த உயிரினங்களை இணைத்து, மைக்ரோஸ்கோபிக் ஜென்ஸ் அவைகளை இணைத்து, சிறு சிறு இணைத்து, எப்படியாவது அந்த உயிர் சீக்ரெட், அந்த உயிரை எப்படி உண்டாக்குவது என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டால் அவன் கடவுளாகி விடலாம். அதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விதவிதமான கிருமிகளை உண்டாக்கி இன்றைக்கு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான வியாதிகளை கொண்டு வந்து விட்டான் உலகத்துல. டாக்டர்கிட்ட போனா அவருக்கு தெரியல. முதலாவது ஆஸ்பத்திரின்னு ஒரு இடம் தான் இருந்தது. இன்றைக்கு உலகமே ஆஸ்பத்திரி ஆகிவிட்டது. அந்த காலத்துல சுடுகாடு என்று ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கு உலகமெல்லாம் சுடுகாடு ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் இப்படிப்பட்ட பயங்கரமான வியாதிகளை இன்றைக்கு மனித வர்க்கத்திலே கொண்டு வந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த பயங்கரமான வியாதிகளை அழிக்க வேண்டும், அதற்கு சுகமளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பயங்கரமான ஏமாற்றுதலையும் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து நான் பேசும்போது, நான் அந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில நான் வைக்கும்போது தயவுசெய்து யாரும் அதை அஃபெண்ட் ஆகிடாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆனால் நான் ஒரு ஆராய்ச்சியோடு தான் இவைகளை நான் சொல்லுகிறேன். சுகமளிக்கும் ஆராதனைகள், இந்த சுகமளிக்கும் ஆராதனைகள் இன்றைக்கு உலகத்தின் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆராதனைகளிலே அநேக ஆராதனைகளிலே நான் போய் முழுவதுமாக பங்கேற்றிருக்கிறேன். முதலாவதாக இல்லை, அங்க பாளையங்கோட்டையிலே ஜவஹர் மைதானம் என்று இருக்கிறது. அந்த மைதானத்திலே ஒரு 10,000 பேர் கூடினார்கள். கிரே என்று சொல்லப்பட்ட ஒரு யூரோப்பியன் அங்கு வந்து அந்த கூட்டத்தை நடத்தினார். 1 மாதம் நடத்தினார். அந்த 1 மாதம் ஒவ்வொரு கூட்டத்துக்கு நான் போனேன். அங்கு சுகமளிக்கும் ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் கொடுக்கிறோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். சுகம் கொடுக்கிறோம் வாருங்கள் என்று அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றோம். அதனால இன்றைக்கு வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கெங்கிருந்தோ வந்து இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டங்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. நாங்க எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு அஸ்போன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த கூட்டங்களை நடத்தினார். எங்க ஊர்ல இருந்து ரெட்டை மாட்டு வண்டி கட்டி, கூட்டு வண்டி கட்டி ஒரு 100 குடும்பம் எங்க ஊர்ல இருந்து அந்த அஸ்போன் மீட்டிங் போனாங்க. இந்துக்கள், எல்லாம் பயங்கரமான இந்துக்கள்.
அங்க போய் 1 மாதம் தங்கியிருந்தோம். அங்கேயே பொங்கி சாப்பிட்டு விட்டு, அங்கே வெளியிலே படுத்துக்கொண்டு, அந்த எல்லாரும் போன வீட்ல ஒவ்வொரு வியாதி, பயங்கரமான வியாதி. எப்படியாவது எங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, ஆவலோடு அங்க போய் 1 மாதம் தங்கியிருந்து விட்டு, அந்த 100 வண்டிகளும் திரும்ப வந்தோம். ஒருவராவது சுகமாகல. சுகமளிக்கிறோம் என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் சுகமாகிறார்கள்? சரி, அப்படி சுகமாகாமல் போனால் அது ஆண்டவருக்கு மகிமையா? பாளையங்கோட்டையில நான் அப்பொழுதுதான் பாஸ்டராக வந்திருக்கிறேன் புதிதாக. இந்த சுகம் அளிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் சுகமாக்கினார், என் கால்கள் நடக்க முடிகிறது, கண்கள் தெரிகிறது, இப்படியெல்லாம் சுகமாக்கின அந்த ஜனங்கள் சாட்சி கொடுத்ததை அவங்க அட்ரஸ் எல்லாம் பத்திரமா எழுதிட்டேன். அந்த 1 மாசம் மீட்டிங் முடிஞ்சோன்னு ஒரு 1000 அட்ரஸ் எனக்கு இருந்தது. இந்த 1000 அட்ரஸையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அட்ரஸாக நான் பார்த்தேன். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டுவதில்லை. ஆனாலும் எனக்கு என்ன, ஜனங்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னார், இந்த வெள்ளைக்காரர் 1 மாசம் கூட்டம் நடத்தி பிரம்மாண்டமா நடத்தினாங்க. ஆனாலும் வாங்க 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 எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். எல்லாம் ஏமாந்து போனார்கள். அப்படியானால் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஏமாற்றுகிறவர்களா? மற்றவர்கள் கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றுகிறார் ஆண்டவரா? சுகமளிக்கிறோம் என்று அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூப்பிட்டு, அப்படி சுகம் கொடுக்காமல் அவர்கள் வெளியே போகும்போது அது ஆண்டவருக்கு மகிமையா அவமகிமையா? ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்கள் தூற்றுவது நம்ம கேட்கவில்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இதை குறித்து நமக்கு சொல்லுகிறதா? சொல்லுகிறது. எங்கே சொல்லுகிறது என்று வாசிக்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசியுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற அந்த காலங்களை குறித்து அவர் பேசும்போது 37வது பக்கம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த கடைசி நாட்களிலே அநேக கள்ள கிறிஸ்துகள். அப்படின்னு என்ன? கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி வருவார்கள். அங்கு கள்ள தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா மாதிரி பிரம்மாண்டமான வல்லமை உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருவார்கள். அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட ஏமாந்து போவார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வேதத்தில் ஏராளமான வசனங்கள் அங்கே இருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வாசிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. 284வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 284வது பக்கம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அதை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் அநேக வசனங்களை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். 16வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளை கொப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. ஆகவே இங்கு ஏராளமான வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கடைசி நாட்களிலே பல வகையான அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அவைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவை அல்ல என்று சொல்கிறது. கள்ள கிறிஸ்துகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கொண்டு செய்வார்கள். இதுல என்ன என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிற கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க மேல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகள், கூட்டம் நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவர் வெகுவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது சுகமளிக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லி எந்த அட்வர்டைஸ்மெண்டாவது பண்ணினாரா? ஒரு கேள்வி உங்கள் மத்தியில நான் கேட்க விரும்புகிறேன். எந்த அட்வர்டைஸ்மெண்டாவது பண்ணினாரா? நான் சுகமளிக்க போகிறேன், சுகமளிக்கிற கூட்டங்கள் நடக்க போகிறது, நீங்க எல்லாரும் வாங்க, நான் சுகமளிக்கிறேன் என்று எந்த விதமான ஒரு பிரசாரம் செய்தாரா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரா? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அங்கு ஆண்டவர் இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சுஸ்தமாக்கி
தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வேதத்தில் அநேக இடங்களை பார்க்குறீங்க. அவர் சொஸ்தமாக்கும் போது நீ மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்லாதே என்று கண்டிப்பாய் அவர் என்ன செய்தார்? கட்டளையிடுகிறதை நாம் வேதத்தின் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வாசிக்க எனக்கு நேரமில்லை. அங்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 1:45 43. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருடைய ஜீவியத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அந்த ஆண்டவர் இந்த மாதிரி பிரசாரம் பண்ணவே இல்லை. சரி, நம்ம பிரசாரம் பண்ணுகிறோம். அந்த பிரசாரம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவதானால் அது சந்தோஷம்தான். அதை பற்றி நாம் குறை கூற முடியாது. ஆனால் அந்த பிரசாரம் செய்து ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வருகிறார்கள். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். எத்தனை நோயாளிகள் சுகமாகி போகிறார்கள். சரி, திருமறை நமக்கு அதை குறித்து என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவண்டை வந்த சீஷர்களிடத்திலே வந்த அப்போஸ்தலரிடத்திலே வந்த பவுல் அப்போஸ்தலரிடத்தில் வந்த யாராவது குணமாகாமல் போனார்களா? ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சீஷர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்களே, ஏராளமான வியாதிகளை கொண்டு வந்தார்களே, பேதனுடைய உருமாலைப்பட்டு அவருடைய நிழல் பட்ட போது கூட சுகமானார்களே. ஆண்டவரண்டே அல்லது அப்போஸ்தலரிடத்தில் வந்தவர் சீஷரிடத்தில் வந்தவர்கள் யாராவது சுகமாகாமல் போனார்களா? ஒன் சிங்கிள் மேன் went away without healing. வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அப்பதான் நமக்கு புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது, அங்கு அவரிடத்திலே வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து பேசும்போது அவர் எப்படி என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். 12:15 நான் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவரை விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சுஸ்தமாக்கி. இப்ப வேதத்துல நிறைய வசனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. நீங்க வாசிங்க. வீட்டுல போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படியுங்க. அங்க என்ன வாசிக்க போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவண்டை வந்த ஒருவராவது சுகமடையாமல் போனதில்லை. சீஷர்களிடத்துல வந்த ஒருவராவது சுகமடையாமல் போனதில்லை. இந்த சுகமளிக்கும் ஆராதனை என்று சொல்லும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க ஜெபம் பண்ணி சுகம் பெறலாம். இது ஒரு வழி. மூப்பர்களை கூப்பிட்டு எண்ணெய் வைத்து ஜெபம் பண்ணலாம். இது 2வது வழி. 3வது தேவ ஆவியானவருடைய வரம், குணமாக்குகிற வரம். அந்த வரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் சொன்னால் தேவ ஆவியினுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படியானால் தேவ ஆவியினுடைய வல்லமையினால சுகப்படுத்த முடியாதா? இந்த உலகத்தில் எந்த நோய் இருந்தாலும் எனக்கு சுகமாக்கும் வரம் இருந்ததானால் நிச்சயமாக எல்லா நோயும் நான் சுகமாக்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலேயோ நான் சுகமளிக்கிறேன் வாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி கூப்பிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வந்து அவர்கள் சுகமாகாமல் போகும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கு மகிமையா? மற்ற மார்க்கத்தார் நம்மை கண்டு பரியாசம் பண்ண மாட்டார்களா? தேவனுடைய நாமம் அனைவசியமாக தூஷிக்கப்படாதா? சுகமாக்குறேன் என்று கூப்பிட்டுக் கொண்டு ஏமாற்றுகிறாள் என்று மக்கள் பேசுகிறது நம்ம காதுல விழலையா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவண்டே சீஷரிடத்துல வந்த எந்த மகனாவது சுகமாகாமல் போனதில்லை. அப்படியானால் இன்றைக்கு நடக்கிற இந்த சுகமளிக்கும் ஆராதனைகள் என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறதா? ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறதா? நீங்கள் சிந்திக்கிற பிள்ளைகள் சிந்தித்து பாருங்கள். வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசு அந்த வியாதிகளை சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றவும் செய்கிறான். அதை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது இந்த மாதிரியான துன்பங்கள் துயரங்கள் மக்கள் மத்தியிலே இருந்த போது
அவர் எப்படிப்பட்டவராக வந்தார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. 860வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 860. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளக்கினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நம்முடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்ட ஆண்டவர், நாம் வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தாயார் அழும்போதும் தகப்பனார் அழும்போதும் அதைவிட அதிகமாக கவலைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். இந்த பாவம் இவைகளை செய்திருக்கிறது. இந்த பாவத்தை சீக்கிரமாக ஒழித்து விட வேண்டும். அந்த பாவம் என்றைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த வியாதி, துன்பங்கள், துயரங்கள் ஒழிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். நமக்கும் அது தெரிய வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். மக்களுடைய துயரங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லாசரு அங்கே புதைக்கப்பட்ட போது அவர் கண்ணீர் விட்டு அழுததை நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே மனம் திரும்பாமல் இருக்கிறது போது ஆண்டவர் அந்த கொல்காதா மலை, அந்த ஒலிவு மலையில நின்று அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். தம்முடைய ஜெபங்களிலே கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நினைத்து நினைத்து நீங்களும் நானும் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய கருத்துக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக தன் கைகளை எடுத்து அவர் ஜெபித்தார். அதை பற்றி எபிரேய நிருபத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? 301வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 301. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியிடம் கேட்கப்பட்டு கண்ணீரோடு பெருமூச்சின் சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு அவர் விண்ணப்பம் பண்ணினார். உங்களுக்காக எனக்காக அழுது இந்த உலகத்தில் இருந்த போது தன்னுடைய கரத்தை பிதாவுக்கு முன்பாக விரித்து அழுது பெருமூச்சு சத்தத்தோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணினார். அந்த ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய நம்முடைய துக்கத்தை சுமந்து, நம்முடைய பாரத்தை சுமந்து, அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக சீக்கிரமாக வரப்போகிற ஆவியானவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவரை பற்றி 216வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 216. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, இறைவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும், சுகமடைய வேண்டும், பலமடைய வேண்டும், நாம் ரட்சிப்பின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சும் சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த சொற்பொழிவை முடிக்கும் முன்னதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்காமல் முடிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளி 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் ஒளிந்து போய் நின்று விளைவினார். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துக்கமில்லாத, துயரமில்லாத, அலறவில்லாத, வருத்தம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத ஒரு உலகத்தை சீக்கிரமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் கூட்டிக் கொண்டு போவார். அந்த நாள் வரைக்கும் ஒருவேளை நமக்கு துக்கமா, துன்பமா, கஷ்டமா, கண்ணீர் விட்டு அழுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீர்கள் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். என்னிட்ட வர்றீங்க எத்தனையோ பேர், உங்களுடைய வியாதி பற்றி சொல்றீங்க, குறைகளை பற்றி சொல்றீங்க. என்னால உங்க கண்ணீரை துடைக்க முடியுமா? அநேக சமயங்களிலே நான் ஆண்டவரிடத்துல வேண்டியிருக்கிறேன், ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு வரல, நான் வேற எங்கேயாவது நான் போறேன். போதகராக இருந்து கொண்டு, பாஸ்டாக இருந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி என்னிடத்துல வருகிற மக்களுடைய கண்ணீரை நான் துடைக்க முடியலையே. எனக்கு அந்த வல்லமை இல்லை. இந்த உலகத்தில் டாக்டர்கள் அப்படி இப்படி என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
நாம் விடுகிற கண்ணீரை துடைப்பதற்கு யாரால முடியுமா? முடியாது. ஆனாலும் திருமறை சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கரத்தில் ஆணியை அந்த காயப்பட்ட கரம், அந்த காயப்பட்ட கரத்தினாலே கர்த்தருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். மகனே, மகளே, ஐயா, அம்மா, நீர் அழுகிற அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். நாம் அழுகிற கண்ணீர் எல்லாம் திருமறை என்ன சொல்லுகிறது? அவருடைய பாட்டிலே துருத்திகளை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த கண்ணீருடைய அளவை எனக்கல்லவோ தெரியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிந்துகிற கண்ணீர் தரையிலே விடுகிறதில்லை. அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். எசேக்கியா ராஜா அழுது ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், எசேக்கியா ராஜாவே, என்னுடைய மகனே, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை துடைக்கிற கடவுள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. இந்த அண்டசராசரங்களிலே கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு கரந்தா உண்டு. இந்த அண்டசராசரங்களிலே நம்முடைய கண்ணீரை அகற்றுகிற ஒரே ஒரு தேவன்தான் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வாங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. அவர்தான் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு வல்லமையுள்ள கர்த்தர். மற்றவங்கள்ட்ட போங்க, நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த ஆண்டவர் தான் கண்ணீரை துடைக்கக்கூடியவர். இந்த உலகமே அழுது கொண்டிருக்கிறதே, உலகமே பாடுபட்டு கொண்டிருக்கிறதே, உலகமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே, கண்ணீர் விடாதவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லையே. அந்த கண்ணீர் விடுகிற மக்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு நற்செய்தி, கண்ணீரை துடைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாருங்கன்னு சொல்லுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். பலவிதமாக நாங்கள் கஷ்டமும் துன்பமும் பட்டு கண்ணீர் வடிக்கும் போது எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மார்த்தாலும் மரியாளும் லாசர் இறந்து போன போது, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீர்களானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுதார்களே. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு இரு. இம்மானுவேல் என்று உமக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதே, தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தாவே, இந்த அன்பான பிள்ளைகள் ஒருவரோடும் நீர் இருக்க வேண்டும் என்று கட்சிட்டாடுகிறார். எங்களோடு இருந்து எங்களுடைய வாழ்விலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் எங்களை தாங்கும் ஐயா, ஏந்தும் ஐயா. தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை துடைத்து உடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துன்பமில்லாத, துயரமில்லாத இந்த ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம் தகப்பனே, ஆமென். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், நீ அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், நீ அழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எப்படியாயினும் அழகன், இயேசுவுக்கு அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன், பேரழகன். கருப்பு என்றால் பாவம் என்று எண்ணி எண்ணி வெம்பி வெம்பி நொந்து நொந்து சோர்ந்திடாதே, சோர்ந்திடாதே, நீ சோர்ந்திடாதே.
இயேசுதேவன் இன்று செங்குருதி கொண்டு உன்னை பொன்னாய் மாற்ற நீயும் அழகன் நானாய். இயேசுதேவன் இன்று செங்குருதி கொண்டு உன்னை பொன்னாய் மாற்ற நீயும் அழகன் நானாய். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன் பேரழகன். அகலும் பூமி உருகும் பூவும் முதிரும் புல்லும் உலரும் வேதவசனம் நிலைத்து நிற்கும் நீயும் நிலைத்து நிற்பாய். வேகம் அழுகி போகும் தேவசாயல் அடைவாய். இயேசுவோடே இருப்பாய் என்றென்றும் வாழ்வாய். வேகம் அழுகி போகும் தேவசாயல் அடைவாய். இயேசுவோடே இருப்பாய் என்றென்றும் வாழ்வாய். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன் நீ அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன் பேரழகன். கருப்பானாலும் அழகன் சிவப்பானாலும் அழகன் எப்படியாயினும் அழகன் இயேசுவுக்கு அழகன். கருப்பானாலும் அழகன் சிவப்பானாலும் அழகன் எப்படியாயினும் அழகன் இயேசுவுக்கு அழகன். இயேசு உன்னில் இருப்பதாலே அழகன்